அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ரிவர் வந்து போகுதோ அந்த இடத்த வந்து ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது பிரம்மபுத்திரா ரிவர். இங்கனக்குள்ளே இப்படி ஆரம்பித்து இது வழியாக அப்படி வெளியே போயிடும். இது வந்து சைனா அது. ஸோ இதுக்குள்ளே போனோடனே அதை சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. TSANGPO அப்படின்னு சொல்லுவாங்க, சாங்போ ரிவர். இது வந்து பிரம்மபுத்திரா ப்ளைன். இது வந்து காவேரி காவேரி டெல்டா வந்து இது ஆரம்பிக்கிற வந்து இந்த இடத்த வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க, முடிகிற இடத்த. அப்புறம் வந்து இந்த மூணாக படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இது பாரு நல்ல ரான் ஆஃப் கட்ச். இந்த மாதிரி வர்றது ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்சுக்கு அந்த இடையில இருக்க தண்ணி கிடக்கு இல்லையா, இது வந்து அந்த கல்ஃப் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து கல்ஃப் ஆஃப் காம்பட். அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்தோம்னா இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இது ஒரு செட்டு. ரான் ஆஃப் கட்சோட சேர்ந்து இந்த கல்ஃப் 1 2 3. அதுக்கப்புறம் 3 கோஸ்ட் படிச்சுக்கிறணும். இந்த இடத்துல வந்தது கொங்கன் கோஸ்ட்டு. மலபார் வந்து கேரளா ஒட்டி இருக்கிறது மலபார் கோஸ்ட்டு. இந்த இந்தியாவோட ஃபேஸ் கிட்ட இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட். இது ஒரு செட்டாக படிச்சுக்கிறணும். அப்புறம் வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நார்தர்ன் சர்க்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பங்களாதேஷோட கால்கிட்டையும் இந்த பீக் இருக்கு இல்லையா, பறவை, இதுக்கு இடையில் உள்ள இந்த பிளேஸ் வந்து சுந்தர்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பீட்டி அண்ட் மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற இந்த கோடு வந்து இப்படி ஈக்குவல்ட்டு மாதிரி பிரிக்கிறதுக்கு போட்டுட்டு இது பாக்ஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இது அந்தமான் நிக்கோபார், இது வந்து லக்ஷத்வீப். இந்த சர்க்கிள் பண்ணிடணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறலான்னா, அரேபியன் சி ஏ கிட்ட அந்தமான் நிக்கோபார் ஏ வந்து வராது. ஏயும் ஆப்போசிட். ஸோ இது ஃபுல்லாக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இது வந்து லக்ஷத்வீப். இது ஒரு இது வந்து முக்கியமாக கேட்பாங்க இது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நேபாளா, இந்த இடம் வந்து பூட்டான். இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு கொம்பு மாதிரி இருக்கா, இது கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொம்பில் இருந்து அப்படி கை வச்சுட்டே போகணும். இது வந்து ஒரு 1 ஃபிங்கர் இல்லை 1.5 ஃபிங்கர் டிஸ்டன்ஸில் இதுக்கு நேர ஹைட்லேயே இருக்கிறது தான் இது எவரெஸ்ட். இது முக்கியமானது. அப்புறம் பார்த்தா இந்த கோடு இருக்குல்ல, ஹிமாலயா, கிரேட் ஹிமாலயா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிடணும். இது ஃபுல் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். இங்கனுக்குள்ளே கிரேட் ஹிமாலயாஸ். அவங்க என்ன கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிடணும். அப்போ வந்து விசாகப்பட்டினம், இந்த ஸ்லாண்டிங் லைனில் ஒரு 3/4 டிஸ்டன்ஸ் தாண்டினோடனே விசாகப்பட்டினம். சிலதில் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க, சிலதில் வந்து 3/4 டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. மிச்செல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். பாரதீப் சொன்னேன்ல, போர்ட் இன் ஒடிஷா. அப்புறம் இது வந்து டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் கேட்பாங்க. இது ஈஸி தான் ரொம்ப. சவுத்து வெஸ்ட்டு. ஸோ இந்த சைடு இருந்து இப்படி கிளம்புறதுக்கு, இப்படி கிளம்பும்போது இப்படி போய் இங்கிட்டு போகும் எப்பயுமே மான்சூன். மேலேருந்து கிளம்புறது நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா இப்படி வந்து இப்படி வரும். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு இங்கே ஒரு ஆரோ, அப்புறம் இந்த பக்கம் கீழேருந்து போகிற சவுத் வெஸ்ட் மான்சூன் மட்டும் பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சிட்டு போகும். அப்புறம் இங்கே வந்து இந்த நேபாளுக்கு கீழே ஆரோ, ராஜஸ்தானில் 4 ஆரோ, இவ்வளோ தான் போட்டுட்டு இங்கே என்ன செய்யணும்னா ஒரு பாக்ஸ் போட்டு அப் ஆரோ போடணும். பாக்ஸ்குள்ளே அப் ஆரோ போட்டுட்டு டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் எழுதணும். இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் கேட்டாங்கன்னா மேலேருந்து கிளம்பி கீழே வரும், டவுன் ஆரோ. இது உள்ளே போய் தொலைக்காது, அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்துடும். இங்கனுக்குள்ளே ஒரு ஆரோ போடணும், அரேபியன் சி கிட்ட போட்டுடணும். அதே போல் பாக்ஸ் போட்டுட்டு கீழே டவுன் ஆரோ போட்டு டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எழுதணும். அப்புறம் ஃபாரஸ்ட் டைப் கேட்பாங்க. மவுண்டெயினில் இருக்கிறதுனால
இது மவுண்டைன் ஃபாரஸ்ட். சும்மா ஒரு சர்க்கிள் பண்ணி உள்ளே ஷேட் பண்ணிக்கிட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட். இது சொன்னேன் இல்லையா, லோ ரெயின்ஃபால் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் முக்கியமானது இது பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கோடை வந்து டெல்லி கோடுன்னு சொல்லுவேன் நான். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி வரும். இங்கேருந்து ஒரு 1.5 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் வச்சோம்னா தான் இங்கே வந்து டெல்லி மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த டெல்லி கூட ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, இந்த பங்களாதேஷோட கைக்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இது ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் வந்து பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். இது அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இது வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு இது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு இங்கே குறிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா மவுசின்ராம் சிரப்புஞ்சி. இந்த ஷோல்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல டாட் வச்சு மவுசின்ராம் சிரப்புஞ்சி ஹெவி ரெயின்ஃபால் ஏரியானே கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா இந்த இடத்த மார்க் பண்ணிடணும். அப்புறம் நீல்கிரிஸ் வந்து முக்கியமானது. இந்த நீல்கிரின்னு இங்கே கேட்பாங்க. அல்லது தொட்டபெட்டா வந்து நீல்கிரிஸில் இருக்க ஹையஸ்ட் பீக்கு, ஸோ அதையும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த நோஸோட பல்லம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்படி முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் வந்தோம்னா நீல்கிரிஸ் மார்க் பண்ணணும். அப்புறம் இந்த நாடியிலேருந்து 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் வச்சோம்னா இதை அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், இதுவும் அடிக்கடி கேட்பாங்க.